குட்டி வந்து இதனோட குட்டியே இல்லை. இது வந்து இந்த நாயோட, இந்த வெள்ளை நாயோட அம்மா போட்ட குட்டி. எவ்வளோ ஒரு ஒத்துமை பாருங்கள். அந்த அம்மாவுக்கு பாலே கிடைக்கல. அதனால் இதனோட குட்டியை குட்டி பால் கொடுத்து வளர்க்குது. எப்படி ஒரு அதிசயம் அதை பாருங்கள். அந்த குட்டி இதனோட அம்மா போட்ட குட்டி இந்த வெள்ளைக்குட்டி என்ன செய்யுது, அம்மா போட்ட குட்டிக்கு இது பால் கொடுக்குது. ரொம்ப ஒரு அதிசயமாக இருந்தது எங்களுக்கே. யார் போட்ட குட்டின்னு கண்டுபிடிக்க முடியல. எங்கள் வீட்டு வாசலில் தான் இருக்குது நாய்ங்க. ரொம்ப அதிசயமாயிடுச்சு. இந்த மாதிரி மனிதர்கள் யாராலும் இருக்க முடியுமா? இல்லை, இருக்க மாட்டாங்க. சொல்லுங்கள். பாருங்க, அதனோடையும் இருக்கும் இந்த குட்டி. அதனுடைய அம்மாவோடையும் இந்த குட்டிங்க இருக்கும். இதனோட அம்மா குட்டி போட்ட இதனோட அம்மா இது கிடையாது. இந்த வெள்ளை நாய் கிடையாது. அதான் சொல்லிட்டேனே. ரெண்டு குட்டி அந்த ரெண்டு குட்டியும் இதுக்கிட்ட தான் பால் குடிக்குங்க. அதனோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு. அது 7-8 வாட்டி குட்டி போட்டுருச்சு. அதனால் அதுக்கு பால் கிடைக்கவே இல்லையா. இந்த குட்டிங்க வந்து இந்த வெள்ளை நாயோட குட்டியை தான் குடிக்கும். எவ்வளோ ஒரு ஒற்றுமையை பாருங்கள். நாங்கள் யாரோட குட்டின்னே கண்டுபிடிக்க முடியல கடைசி வரைக்கும். அப்புறமேலா அது அந்த நாய் காணாமல் போயிடுச்சு. பெரிய நாய். கடைசியில் அது குட்டி போட்டுருச்சு. கடைசியில் அந்த 2 குட்டியை தான் இந்த குட்டி பால் கொடுக்குது. அதையும் அதனோட அம்மா பார்த்துட்ருக்கும். தன்னோட குட்டிக்கு இது பால் கொடுக்குதுன்னு கூட இல்லை. ஏன்னா அதால் கொடுக்க முடியலன்றதுனால இது கொடுக்கறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கும் அந்த குட்டி. எவ்வளோ ஒரு ஒத்துமையாக இருக்கும் பாருங்கள். நம்ம தான் அடிச்சுக்கிட்டு பிறண்டுக்கிட்டு கிடப்போம்.